ஆடி மாத வளர்பிறை சதுர்த்தியான நாக சதுர்த்தி இந்த வருடம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்துட்டு வருது. நாக சதுர்த்தி அன்னைக்கு நாக தேவதையை வழிபடுவது ஏன், இந்த நாளுக்கும் கருட பஞ்சமிக்கும் என்ன தொடர்பு, வீட்டிலேயே எளிமையாக எப்படி வழிபடலாம், இந்த வீடியோவில் அதை முழுமையாக பார்க்கலாம். நாக சதுர்த்தி அப்படின்றது நாக தேவதைகளுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது. 2026 இது ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் ஏன் அடுத்தடுத்த நாட்களில் கொண்டாடப்படுது, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண கதை இருக்குது. அதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். காஷ்யப மகரிஷியோட மனைவிகளான கத்ருவுக்கும் வினதைக்கும் பிறந்தவர்கள் தான் நாகர்களும் கருடனும் அப்படின்னு புராண கதை சொல்லுது. வினதையோட மகனான கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மிகப்பெரிய முயற்சி செய்தார். பின்னர் மகாவிஷ்ணுவோட வாகனமாகவும் சிறப்பை பெற்றார். இந்த நாகர் கருடன் தொடர்பு தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி வழிபாட்டோட பின்னணியில் சொல்லக்கூடிய முக்கியமான புராண கதைகளில் ஒன்று. வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்வது, ஒவ்வொருடைய குடும்ப வழக்கமும் சமய சம்பிரதாயமும் வேறுபடும். அதனால் உங்கள் குடும்ப வழக்கத்தை முதன்மையாக பின்பற்றுங்க. காலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு நாகருடைய படம் நாகசிலை வச்சுருந்தா அதற்கு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் குங்குமம் மலர்கள் சமர்ப்பிக்கலாம். பால் பழம் இந்த மாதிரி எளிமையான நைவேத்தியம் வைத்தா போதும். நாகதேவதையை மனமாற நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் நாகராஜாய நமக அப்படின்ற மந்திரம் சொல்லுங்க. இயன்றவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் கோவிலுக்கோ சிவபெருமான் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ சென்று வழிபடுதல் முக்கியம். பாம்புகள் இருக்கக்கூடிய இயற்கையான புற்றுகளில் நேரடியாக பால் ஊற்றுவதை காட்டிலும் கோவில் அல்லது வீட்டில் பூஜை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே பாதுகாப்பானது. இதனால் நாம் எப்படி வேண்டுதல் வைக்கணும், நம்ம குடும்பத்தில் ஆரோக்கியம், மன நிம்மதி, ஒற்றுமை, தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நாகதேவதையை மனதார பிரார்த்தனை பண்ணலாம். நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாக சர்ப்ப தோஷம் தொடர்பான நம்பிக்கைகளோடு வழிபடப்படும் நாட்களாக பல ஆன்மீக மரபுகளில் குறிப்பிடப்படுது. நாகதேவதையோட அருளால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியும் நல்ல ஆரோக்கியமும் பலமும் நிறையட்டும். அடுத்த நாள் வரக்கூடிய கருட பஞ்சமியோட சிறப்பையும் வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் ஓம் நாகராஜாய நமக அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.